நீங்க நல்லவரா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்ல, பிசினஸ்லயும் வல்லவனா இருக்கணும். முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிங்க சார். இந்த விஷயம் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு, அப்புறம் உங்க கம்பெனி பேரே கெட்டு போயிடும். நான் பாக்குறேன் சார், நிச்சயமா பாக்குறேன். உங்களுக்கு பெஸ்டா இந்த வீட்டை கட்டி கொடுக்கறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் என்னோட கம்பெனில நடக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ப்ராப்ளத்தை பெருசாக்காதீங்க ப்ளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இதுல நீங்க ஒண்ணும் சம்பந்தப்படலையே. என்ன கவி, இந்த சின்ன கமிஷன்ல நான் கை வைப்பேனா? நான் மொத்த செட்டுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இது யார் பண்ண வேலையா இருக்கும்? முதல்ல இதை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாகணும். பாரதி மேடம், அந்த OMR ப்ராப்பர்ட்டிஸோட ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடம், ஆ நினைச்சேன் இது அந்த ராஸ்கலாதான் இருப்பான்னு நினைச்சேன். கரெக்டா போச்சு. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. திரு, இந்த ஃபைல்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. திரு, திரு, என்னாச்சுப்பா? திரு, திரு என்னாச்சு திரு? திரு, என்னப்பா ஆச்சு? சைட்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லையே. எங்க அந்த ஆளு? திரு, யார கேக்குற? இப்ப அந்த ஆள் வெளியே வரணும். என்னாச்சுப்பா, நீ யார கூப்பிடுற? வேற யாரு? அந்த ஆளத்தான். யோ, வெளியே வாயா.
நீ உள்ளதா இருக்க, நான் கத்துறது உன் காதுல விழுதுன்னு எனக்கு தெரியும். இப்ப வெளியே வர போறியா இல்லையா? திரு, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. காவேரி அக்கா, தினேஷ வர சொல்லு. இப்ப வர போறியா இல்லையா? என்ன சத்தம்? என்னையா கூப்பிட்ட திரு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேக்குறியா? என்னாச்சு? என்ன சொல்ற? எனிதிங் ராங்? மனுஷனாயா நீ? உன்னால ஒரு உசுறு போயிருக்கும். நல்ல வேளை அப்படி எதுவும் ஆகல. வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன்னு உனக்கு ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தா அங்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கமிஷனுக்கு ஆசைப்பட்டு போயும் பிச்சை காசுக்கா கம்பெனி பெரிய அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. அந்த கம்பெனிய எங்க அப்பாவா பாக்குறேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லாரும் அந்த கம்பெனியை பத்தி எவ்வளவு தப்பா கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் எங்க அப்பாவே திட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க முன்னாடி எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே கூடி குறுகி நின்ன. ஓ, அத சொல்றியா? அந்த சிமெண்ட் சப்ளை பண்றவன் அப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது திரு. இங்க பாரு, வழக்கமா சிமெண்ட் சப்ளை பண்றவனை விட இவன் நல்ல குவாலிட்டியா சிமெண்ட் சப்ளை பண்றேன்னு சொன்னான். அவனை கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் கம்மி. அதான் நம்பி கொடுத்தேன். கடைசியில பார்த்தா அவன் இப்படி ஏமாத்திட்டான். அப்புறம் திரு, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான் திரு. அதெல்லாம் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே? யோ யோ யோ, போலீஸ் வரைக்கும் போக ரெடி ஆயிட்டாங்கய்யா. அவங்கள எப்படியோ சமாளிச்சிட்டேன். இல்லைன்னா நம்ம கம்பெனி மொத்தமா அசிங்கப்பட்டு போயிருக்கும். திரு, நீ தப்பு பண்ணிட்டு எங்க அம்மாவைய தப்பு பேசுற. எவ்வளவு திமிரு இருந்தா ஏமலே கை வைப்பேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அவன் எங்க அம்மாவை தப்பா பேசுறான்.